வணக்கம் வியூஸ், இது உங்கள் தமிழ் டியூட்டோரியல்ஸ். இந்த நாங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது எப்படி ஒரு புட் எஃபெக்ட் வந்து ஒரு மெட்டீரியலுக்கு போடுறது நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் வந்து நிறைய மெத்தட் இருக்குது. நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். ஒவ்வொரு மெத்தடை ஈஸியான முறையில் நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், அப்போ உங்களுக்கு இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஓகே, நாங்கள் வீடியோவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஆப்ஜெக்ட்டை நான் ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நாங்கள் ஒரு சேர் ஒன்று நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு இந்த 3D ஆப்ஜெக்ட் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும். ஓகே, இது ஃபஸ்ட் மெத்தட். நான் என்ன செய்ய போகிறேன்னா ரொம்ப ஒரு ஈஸியான வழி ஒன்று தான் இது. மெட்டீரியலில் ஆல்ரெடி கிளிக் ஆகிருக்குது. நான் வுட்டுன்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு வெரைட்டியான வுட் எஃபெக்ட் உங்களுக்கு வுட் மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்கும். நான் ஜஸ்ட் ஒன்று ட்ராக் ட்ராப் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வுட் ஃபினிஷ் வந்துடும். பார்த்தீங்கன்னா அதில் நிறைய வுட் எஃபெக்ட் உங்களுக்கு ஒட்டோ ஆல்ரெடி ப்ரீசெட் பண்ணி. ஃபர்ஸ்ட் மெத்தட் இது ஒரு ஈஸியான மெத்தட் தான். நமக்கு ஆல்ரெடி உள்ள ஒரு மெட்டீரியலை நமக்கு ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி அப்ளை பண்ணுறது மட்டும்தான் இருக்குது. இது வந்து ஒரு ஈஸியான முறை ஒன்று. இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். நீங்கள் ரெண்டரை பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரியலிஸ்டிக் லுக் ஒன்று கொடுக்கும். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். அடுத்தது வந்து இது ஆல்ரெடி உள்ள மெட்டீரியலில் உள்ள இது. அடுத்தது வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ண முடியும். டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் க்ளவுட் லைப்ரரி போகிறீங்க. க்ளவுட் லைப்ரரியில் உங்களுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி எடுக்கிற சான்ஸ் ஒன்றும் முடியும். நீங்கள் இதில் ஜஸ்ட் வுட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இதில் கூட உங்களுக்கு வெரைட்டியான வுட் மெட்டீரியல்ஸ் வந்து கலர்ஸ் வேரியேஷன் ஆன நிறைய வுட் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு வுட்டை நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். கிளிக் பண்ணுங்கள், டவுன்லோட். இங்கே கிளிக் பண்ணக்கூட ஆட்டோமேட்டிக்காக இங்கே டவுன்லோடிங் காட்டும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட் ஆகும். ஓகே, நீங்கள் மெட்டீரியலை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட்ஸ்க்குள்ளே நீங்கள் டவுன்லோட் பண்ணுற எல்லா மெட்டீரியலும் டவுன்லோட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த மெட்டீரியல் டவுன்லோட் ஆகிருக்கும். நான் ஜஸ்ட் ட்ராக் ட்ராப் பண்ணுறேன். இது ஒரு விதமான ஒரு மெட்டீரியல். இது மாதிரி உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும். இது வந்து
ஒரு ஈஸியான ரெண்டாவது மெத்தட். ஓகே நாங்கள் மூணாவது மெத்தடை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நான் மெட்டீரியல் உள்ள நான் செக் பண்ணி காட்டினேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து மெட்டீரியல் உள்ளதும் அப்புறம் டவுன்லோட் பண்ணுறதும். அடுத்தது வந்து நாங்கள் டெக்ஸ்சரில் உள்ள எஃபெக்டை நாங்கள் பார்க்க எப்படி இருக்குன்ற மெட்டீரியலில் பார்க்க போகிறோம். ஓகே நான் ஜஸ்ட் வுட்டு கிளிக் பண்ணுறேன். இல்லாட்டி உங்களுக்கு வுட்டுன்னு டைப் பண்ணி எடுக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய வுட்டு எஃபெக்ட் இருக்குது. கிளிக் பண்ணுறேன். இது வந்து டெக்ஸ்சரில் உள்ள மெத்தட் ஒன்று. நாங்கள் கிளிக் பண்ணுறோம். கலருக்கு செலக்ட் பண்ணுறேன். பம் இது வந்து டெக்ஸ்சரில் உள்ள ஒரு மெத்தடாக இருக்குது. இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேண்டிய உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் மெட்டீரியலை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த கலர் வேண்டிய கலர் வந்து நீங்கள் ஆட் பண்ண முடியும். வேண்டிய நீங்கள் நார்மலாக உங்களுக்கு விரும்பின கலர் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு கூகுளில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி ஒரு மெட்டீரியல் எடுக்கிறீங்கன்னு சொல்லுமே ஒரு டெக்ஸ்சர் அதே சேம் வந்து உங்களுக்கு வேணும்னு சொன்னால் அதை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த சேம் கலர் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து மூணாவது மெத்தட். இந்த மெத்தடை பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு வந்து சேரை செலக்ட் பண்ணேன். நான் வந்து இதை பிளாஸ்டிக்காக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் டெக்ஸ்சரை கிளிக் பண்ணுறேன். இந்த டிஃப்யூஷன் உள்ளதை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த வுட்டை நான் கலரை செலக்ட் பண்ணுறேன். அடுத்தது நான் திருப்பி இந்த ஆப்ஜெக்ட் செல் டபுள் கிளிக் பண்ணுறேன். டெக்ஸ்சர் டிஃப்யூஸ் வுட்டை செலக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வுட் அப்ளை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பம்பை கிளிக் பண்ணுறேன். பம்பை செலக்ட் பண்ணுறேன். ஓகே மெட்டீரியல் ஆட் ஆகிடுச்சு. இந்த மெத்தட் வந்து நீங்கள் உங்களுக்கு வேண்டிய இது நீங்கள் டவுன்லோட் பண்ணியோ உங்களுக்கு வேண்டிய நான் இது ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதை நான் உங்களுக்கு போட்டு பார்க்குறேன். உங்களுக்கு வேண்டிய டெக்ஸ்சர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வேண்டிய கலரோ ஏதோ நீங்கள் எடிட் பண்ணுற காரியங்களோ ஏதோ நீங்கள் ஆட் பண்ண முடியும். இது வந்து இன்னொரு மெத்தட். நீங்கள் என்வயர்மெண்ட் நீங்கள் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வரும். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அதுவரை வணக்கம்.